அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் மீது சீனா நடத்தி இருக்கிற இரட்டை தாக்குதல் இப்பொழுது பயங்கர அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது நண்பர்களே. இன்னும் சொல்ல போனா நேற்றைய தினம் ஒரே நாள்ல சீனா செய்த இந்த இரண்டு காரியங்கள் இந்தியாவை ஒரு மாதிரி ஆடி போக வச்சிருக்குது அப்படின்னே சொல்லணும். இதற்கு இந்தியா எப்படி பதிலடி கொடுக்க முடியும், எப்படி இதற்கு இந்தியா ஒரு ஃபிட்டிங் ரிப்ளையை கொடுக்க முடியும் அப்படின்னு தான் இப்பொழுது வல்லுநர்கள் விவாதிச்சுக்கிட்டு வர்றாங்க. நேற்று இரவு முதல் பார்த்தீங்கன்னா தேசிய ஊடகங்கள் எல்லாம் இதுதான் பெரிய விஷயமாக பேசப்பட்டு வருது. சீனா நடத்தி இருக்கிற இந்த இரட்டை தாக்குதல் என்ன, இது இந்தியாவை எப்படி பாதிக்க போகுது, அதற்கு இந்தியாவுடைய பதில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற பத்தி தான் இன்றைக்கு பேச போறோம் நண்பர்களே. இது போன்ற சர்வதேச செய்திகளை நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக நீங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டினதோட இல்லாம பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை தட்டுனீங்கன்னா அதுல 3 ஆப்ஷன் வரும். அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா தான் நாம போடுகிற இது போன்ற சர்வதேச இந்தியா தொடர்பான சர்வதேச செய்திகள் உங்களை வந்து சேரும், உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க நண்பர்களே, லேட்டஸ்டான இந்த அதிர்ச்சி செய்திக்கு போகலாம். நேற்றைய தினம் சீனா 2 காரியங்களை செய்திருக்குது நண்பர்களே. அந்த இரண்டுமே இந்தியாவை பயங்கரமான பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்குது அப்படின்னே சொல்லணும். அதுவும் ஷார்ட் டேர்ம்ல மட்டுமல்ல, லாங் டேர்ம்ல கூட இது இந்தியாவுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இதற்கு இந்தியாவுடைய பதிலடி என்ன அப்படிங்கிறதா இன்றைய விவாத பொருளாகவே இருக்குது எல்லா ஊடகங்கள்லையுமே. சீனா செய்த அந்த 2 தாக்குதல்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். நேற்றைய தினம் சீனா தன்னுடைய 6வது தலைமுறை ஃபைட்டர் ஜெட் விமானங்களை உலகுக்கு அறிமுகப்படுத்துச்சு. இந்த 6th ஜெனரேஷன் அப்படிங்கிறதா லேட்டஸ்ட் டெக்னாலஜியை கொண்ட போர் விமானங்கள். அதுவும் லேட்டஸ்ட்னா எப்படின்னா உலகத்திலேயே இதுவரைக்கும் 6வது ஜெனரேஷன் விமானங்கள் தயாரிக்கப்படவில்லை அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட வேணும். உலகத்திலேயே முதல் 6வது தலைமுறை ஃபைட்டர் ஜெட்டுகளை தயாரித்திருக்கிற நாடு சீனா அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அமெரிக்கா கூட இன்னும் இந்த 6th ஜெனரேஷனை ரிசர்ச் லெவல்ல தான் வச்சிருக்குது. இன்னும் புரோட்டோடைப்பை கூட அமெரிக்கா வெளியிடவில்லை. அப்படின்னாக்க சீனா எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேணும். 2ஆம் உலக போருக்கு பிறகு அமெரிக்காவை ராணுவ ரீதியில இப்பொழுதுதான் முதல் முறையாக சீனா முந்தி இருக்குது அப்படின்னும் நாம் இங்க குறிப்பிட வேணும். நவீன சீனாவின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுகிற மாவோ ஜெதாங்குடைய 131வது பிறந்த நாளான அன்றுதான் சீனா இந்த 2 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டது. நேற்றைய தினம் தன்னுடைய முதலாவது 6ஆம் தலைமுறை ஃபைட்டர் ஜெட்டை உலகுக்கு ஓட்டி காட்டுச்சு சீனா. அந்த 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் போச்சு இல்லையா, அதன் பின்னாடியே அதை துரத்தி கொண்டே 2 சீனாவுடைய செங்டு J-20S ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் பறந்தன. இதனால இந்த 6வது தலைமுறை ஃபைட்டர் ஜெட்டை தயாரித்திருப்பது செங்டு ஏர்கிராஃப்ட் கார்பரேஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் கணிக்கிறாங்க. ஆனால் சீனா இந்த விமானத்தை 6வது தலைமுறை விமானத்தை எங்க தயாரிச்சோம் அப்படிங்கிறத பத்தின எந்த தகவலையும் சீனா வெளியிடவில்லை. ஆனால் நேற்றைய தினம் இந்த ஒரு விமானத்தை மட்டுமல்ல, 2 மாடலை சேர்ந்த 6வது தலைமுறை போர் விமானங்களை சீனா உலகுக்கு ஓட்டி காட்டுச்சு நண்பர்களே. அந்த 2 விமானங்களுமே மிக வெற்றிகரமாக ஓட்டி காட்டப்பட்டது. இந்த விமானங்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, முதலாவதாக இவை ஸ்டெல்த் வகையை சேர்ந்த விமானங்கள். எதிரியுடைய ரேடார்லையோ அல்லது மற்ற கருவிகள்லையோ இது தெரியாது அப்படிங்கிறதா உண்மை. இப்ப சீனாவிலிருந்து இந்த விமானம் இந்திய எல்லை தாண்டி உள்ள வந்துச்சுன்னா இந்தியாவுடைய ரேடார், வெளிநாட்டிலிருந்து பறந்து வருகிற பொருட்களை கண்காணிக்கிற ரேடார் இருக்கும் இல்லையா, அந்த ரேடார்ல இது தெரியாது அப்படின்னா இது எவ்வளவு ஆபத்தான ஒரு டெக்னாலஜி அப்படிங்கிறத நம்ம உணர வேணும். அதுவும் இதுல சீனா என்ன சொல்லுதுன்னா, இது வந்து ஒரு மல்டி ஃபேசட்டட் ஸ்டெல்த் விமானம் அப்படின்னு சொல்லுது. அதாவது ரேடார் மட்டுமல்ல, அது போக பிற கருவிகள் ஏதானும் இருந்தாலும் கூட அதுல எல்லாம் கூட இந்த விமானம் வந்து அவங்களுடைய ஸ்கிரீன்ல தெரியாது, இதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இருக்குது. அது மட்டுமல்ல, சீனா என்ன சொல்லி இருக்குது அப்படின்னாக்கா, இந்த போர் விமானங்கள் இருக்கு இல்லையா, அந்த 6th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட்
அது ஏஐ டெக்னாலஜி கொண்டு செயல்படக்கூடியது, அதாவது செயற்கை நுண்ணறிவு பொருத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சீனா அறிவிச்சிருக்குது. அதை எங்க பயன்படுத்துறாங்கன்னு பாருங்களேன். இந்த விமானங்களை மேண்ட் அல்லது அன்மேண்டாக இதை நாம செலுத்த முடியும் அப்படின்னு சீனா சொல்லியிருக்குது. அதாவது இந்த விமானத்தில் பைலட் உட்கார்ந்து ஓட்டலாம், இல்லைன்னா இந்த விமானம் ஒரு ட்ரோனை போல ஒரு ஆள் இல்லாத போர் விமானமாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சீனா சொல்லி இருக்குது. என்னங்க சார் இது, போர் விமானத்தில் பைலட்டே இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படி ஒரு தொழில்நுட்பத்தை சீனா கண்டுபிடிச்சு கொண்டாந்து இருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு முழு போர் விமானம், அந்த போர் விமானத்தை நீங்க ரேடார்லையும் பார்க்க முடியாது, எதுலையும் பார்க்க முடியாது. அந்த போர் விமானம் ஆட்டோமேட்டிக்கா தானே டேக் ஆஃப் ஆகி போய் தாக்குதல் நடத்திவிட்டு திரும்பி தானாக தரையிறங்கும் அப்படின்னா அது எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேணும். இதெல்லாம் பத்தாதுன்னு இதுல ஏஐ தொழில்நுட்பம் வேற, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வேற நாங்க பொருத்தி இருக்கிறோம். அதனால முதல்ல இந்த கிரவுண்ட்ல இருந்து இவங்க ஃபீட் பண்றாங்க இல்லையா, போய் இதை தாக்கிடுவான்னு, அந்த விமானம் பறக்கும் போது அந்த டார்கெட் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த டார்கெட்டை எல்லாம் பார்த்து தானே அனலைஸ் பண்ணி இந்தந்த டார்கெட் தங்களுடைய நாட்டுக்கு ஆபத்தானவை, எதிரியிடம் இந்த இது இருக்கக்கூடாதுன்னு தானே முடிவு பண்ணி அந்த தான் குறித்த டார்கெட்டுகளை கூட தானாக தாக்க வல்லது அப்படின்னு சொல்லி இந்த சீனாவுடைய அறிவிப்பு சொல்லுது. உண்மையிலே இது பயங்கரமான ஆபத்தை இந்தியாவுக்கு விளைவிக்கக்கூடியது அப்படிங்கிறத நான் சொல்லி நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதில்லை நண்பர்களே. அது சரி, இவ்வளவு பயங்கரமான விமானத்தை, அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட 6ஆம் தலைமுறை விமானத்தை சீனா உருவாக்கி இருக்குது. இதற்கு பதிலடியாக இந்தியா என்ன செய்து கொண்டிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையிலேயே நமக்கு கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்குது நண்பர்களே. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம 4ஆம் தலைமுறை போர் விமானங்களை தயாரிப்பதற்கே திணறி கொண்டிருக்கிறோம். LCA அப்படின்னு நம்மால் அழைக்கப்படுகிற லைட் காம்பேட் ஏர்கிராஃப்ட் இருக்குது இல்லையா, அந்த போர் விமானங்களை நாம் தயாரித்து கொண்டிருந்தாலுமே கூட அவை இந்த சீன விமானங்களுக்கு பக்கத்தில், இந்த J-20க்கு பக்கத்தில் கூட நம்ம நிற்க கூட முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்லை, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தயாரிக்கிற இந்த LCA ப்ராஜெக்ட் 2009ஆம் ஆண்டு தொடங்கினது, இன்னும் பயங்கர டிலேயோட ஓடிட்டு இருக்குது. இன்னும் கூட அது முழுமையாக தன்னுடைய ப்ராஜெக்டை முடிக்கவில்லை அப்படிங்கிறது வருத்தத்திலும் வருத்தம். அதனால தான் இந்தியா இதனுடைய அடுத்த ப்ராஜெக்டான AMCA அப்படின்னு அழைக்கப்படுகிற அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிற தன்னுடைய அடுத்த ஜெனரேஷன் விமானத்தை தயாரிப்பதற்கு இந்தியா இப்பொழுது தனியாருடைய இன்புட்டை கேட்டுக்கொண்டிருக்குது. தனியாரிடம் இந்த தயாரிப்பு பணிகளை வழங்குவதற்கு முன் வந்திருக்குது. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் பயங்கர டிலே பண்றதுனால தனியாரை இந்த ப்ராஜெக்ட்ல உள்ள கொண்டு வந்திருப்பதாக சொல்றாங்க. அந்த AMCA ப்ராஜெக்டும் கூட போர் விமானங்கள் தான் தயாரிக்குது அப்படின்னா கூட அது 5.5 ஜெனரேஷன் போர் விமானமாகத்தான் இருக்கும். 5.5 தலைமுறை தானே ஒழிய 6ஆம் தலைமுறை அல்ல அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட வேணும். இந்த AMCA ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா வந்தாலும் கூட 2035ஆம் ஆண்டு தான் இது செயல்பாட்டுக்கே வரும். ஆனா சீனாவுடைய 6ஆம் தலைமுறை ப்ராஜெக்ட் 2028 2030க்குள்ளாக தங்களுடைய 6ஆம் தலைமுறை போர் விமானங்களை தங்களுடைய விமானப்படையில் நாங்கள் சேர்த்திடுவோம், தயாரிப்பை முழு வீச்சில் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சீனா அறிவிச்சிருக்குது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா மிக மிக பின்தங்கி இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. இதை நிவர்த்தி செய்வதற்கு உடனடியாக இந்தியா நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு தான் நம்மை போன்ற பலரும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். சீனா நேற்று நடத்திய முதல் தாக்குதல் இதுதான் நண்பர்களே. இரண்டாவது தாக்குதல் என்ன அப்படின்னா, நீரால் நம்மை தாக்குது, வெள்ளத்தால் நம்மை தாக்குது சீனா அப்படிங்கிறது தான். அருணாச்சல் பிரதேஷ்ல இருந்து ஒரு 22 கிலோமீட்டர் தள்ளி உள்ளுக்குள்ள சீனா தன்னுடைய திபேத் பகுதியில், சீனா 50களில் பிடிச்சது இல்லையா திபேத் நாடு, அந்த பகுதியில் உலகின் மிகப்பெரிய டேம் கட்ட இருக்குது. உலகின் மிகப்பெரிய அணைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த உலகின் மிகப்பெரிய அணையுடைய எஸ்டிமேட் எவ்வளவு தெரியுமா? அதை கேட்டு மயக்கம் போட்டுறாதீங்க நண்பர்களே. அது எவ்வளவுனா 137 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். மில்லியன் அல்ல, பில்லியன்.
உலகத்திலேயே ஆக அதிக செலவு பிடிக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. இவ்வளவு பெரிய டேமை சீனா பிரம்மபுத்திரா நதியின் மீது கட்டுது. திபேத்தில் இந்த ஆறு உதயமாகி இங்க வருது. இந்த ஆறுக்கு பெயர் வந்து திபேத்தில் யார்லாங் சாங்போ அப்படிங்கிறதா இந்த ஆறுடைய பெயர். அந்த ஆறு திபேத்தில் ஒரு இடத்துல இரண்டு மலைகளுக்கு நடுவே ஒரு மிகப்பெரிய கார்ஜாக மிகப்பெரிய பள்ளத்துல விழுது. அந்த இரண்டு பெரிய மலைகள் இருக்குது இல்லையா, அந்த மலைகளுக்கு நடுவே இந்த ஆறு பாயுது. அந்த இரண்டு மலைகளையும் நம்சா பர்வா கியாலா பெரி அப்படிங்கிற அந்த இரண்டு பெரிய மலைகளுக்கு நடுவே ஒரு மிகப்பெரிய தடுப்பை கட்டி இந்த அணையை உருவாக்குது சீனா அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அதுவும் எவ்வளவு ஆழம் தெரியுமா இந்த இடத்துல பள்ளத்தில் விழுது அந்த தண்ணி? கொஞ்ச நஞ்சம் இல்லை நண்பர்களே, 2000 மீட்டர் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். 2000 மீட்டர் அப்படின்னாக்க 6650 அடி அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். கிட்டத்தட்ட 6650 அடி பள்ளத்துல அங்க வந்து இந்த ஆறு விழுது. அந்த பள்ளத்துல தான் இந்த இரண்டு மலைகளுக்கு நடுவே அந்த பள்ளத்துல விழுது இல்லையா, அந்த இடத்துல தான் சீனா இவ்வளோ பெரிய டேமை கட்டப்போகுது. அந்த டேம்ல தான் உலகத்தின் மிகப்பெரிய ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டையும் சீனா நிறுவ இருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்குது. அந்த டேம்ல இருந்து வெளிவருகிற தண்ணீர் இருக்கு இல்லையா, அங்க வந்து ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டை கட்டுது இல்லையா சீனா, அதுல மட்டும் கிட்டத்தட்ட 60,000 மெகாவாட் மின் உற்பத்தியை சீனா செய்யவிருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டை சீனா நம்முடைய வாசல்ல அருணாச்சல் பிரதேஷ்ல இருந்து ஒரு 22 கிலோமீட்டர் உள்ளதள்ளி கட்டுதுன்னா அது எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிறத நம்ம உணர வேண்டும் நண்பர்களே. பொதுவாக ஒரு டேமை கட்டினா அந்த டேம்ல இருந்து நம்ம பிற இடங்களுக்கு தண்ணீர் விவசாயத்துக்காக கொண்டு போக முடியும். இதைத்தான் காரணமாக காட்டுது சீனா. ஆனா அந்த டேமுடைய எஃபெக்ட் என்னவாக இருக்குன்னா, அந்த டேம் வந்து அதோட தண்ணி அடைச்சி வச்சிரும். இப்ப கர்நாடகா எப்படி தண்ணி அடைச்சி வைக்குது, கீழே நமக்கு தமிழ்நாட்டில் என்ன ஆகுது, காஞ்சி போயிருது இல்லையா தண்ணி இல்லாம. அதே கதை தான் இனி அடுத்தது இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரம்மபுத்திரா நதி அங்கிருந்து அருணாச்சல் பிரதேஷ்ல பாஞ்சு பிறகு அசாம் பிறகு வெளியேறி பங்களாதேஷ் வழியாக கடல்ல கலக்குது, இந்தியன் ஓஷன்ல கலக்குது. இந்த டேமை சீனா கட்டுச்சு அப்படின்னாக்க இந்தியாவுடைய பகுதிகளும் பங்களாதேஷுடைய இந்த பகுதிகளும் வறண்டு போயிடும். இதனால கோடிக்கணக்கான மக்கள் பாதிப்படைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயத்தில் வெள்ளம் வந்ததுன்னா, இப்ப கர்நாடகா எப்படி வெள்ளம் வந்ததுன்னா டொபக்கன் திறந்து விட்டுறது, வெள்ள பாதிப்பை நாம் அனுபவிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சீனா அந்த டேமை வெள்ளம் வரும்போது திறந்து விடும்போது வெள்ள பாதிப்புகளை நாம் அனுபவிக்க வேண்டியது வரும் அப்படிங்கிறதான் கொடுமையிலும் கொடுமை. இதுதான் சீனா இந்தியாவுக்கு அடிக்கிற இரண்டாவது அடி. இதுல இன்னொரு கொசுறு தகவல் என்ன, ஏற்கனவே இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா டேமை அருணாச்சல் பிரதேசில் கட்டி கொண்டு இருக்குது அப்படின்னும், இது வந்து ஒரு அளவுக்கு சீனா அங்க டேம் கட்டினாலும் கூட ஓரளவுக்கு நாம இங்க தண்ணீரை தேக்கி வைத்து ஓரளவுக்கு இந்த பிரச்சனையை நம்ம கையாள முடியும் அப்படிங்கறதுதான் உண்மை. சீனா இந்த டேமை கட்ட போறேன்னு ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கிறதுனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்தியா அருணாச்சல் பிரதேசில் ஒரு மிகப்பெரிய டேமை கட்டிக்கிட்டு இருக்குது. அந்த டேம் கட்டி முடிக்கிறப்போ நாம அருணாச்சல் பிரதேஷ் பகுதியில் அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு நாம தண்ணீரை தொடர்ந்து வழங்க முடியும் அப்படிங்கிறதா உண்மை. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, நேற்றைய தினம் சீனா வெளியிட்ட இந்த இரண்டு மிகப்பெரிய தாக்குதல்களுமே இந்தியாவை பெரிய அளவில் பாதிக்கக்கூடியது. எல்லையில் வந்து ஒருத்தன் நின்று நம்ம கூட சண்டை போடுறான்னா அவனை எதிர்த்து நம்ம சண்டையிட முடியும். ஆனால் அப்படி இல்லாமல் அவன் தன்னுடைய கேப்பபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறான்னு வைங்களேன், அதற்கு இணையாக நாமளும் நம்மளுடைய கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா அவன் வளர்ந்துக்கிட்டே போயிட்டு ஒரு கட்டத்தில் அவன் திருப்பி அடிக்கும்போது நாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவோம் அப்படிங்கிறதான் உண்மை. சீனா வந்து இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை தான் இந்தியாவின் மீது எதிர்காலத்தில் நடத்துவதற்காக திட்டமிட்டு இப்பொழுதே தன்னுடைய கெப்பாசிட்டியை அதிகம் பண்ணுது அப்படிங்கிறத உணர்றோம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதற்கு எதிர்வினையாற்றும் விதமாக கண்டிப்பாக உடனடியாக தன்னுடைய செயல்பாட்டை தொடங்குவாரு அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.